அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ் ஜல்ல தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கமானது அல்லாஹ்விற்கு வணக்க வழிபாடுகளை செய்வதை மட்டும் கூறுவதோடு நின்று விடாமல், யார் இந்த மார்க்கத்தை நம்புகிறார்களோ, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை விரும்புகிறார்களோ, நாளை மறுமையில எந்த இலக்கிற்காக இந்த பூமியில முஸ்லிம்களாகிய ஆண்கள் பெண்கள் வாழ்கிறார்களோ அந்த இலக்கை அடைய வேண்டுமானால் அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாடுகளோடு சேர்த்து அல்லாஹ் சொல்லக்கூடிய சில விஷயங்களையும் கடுமையாக கடைபிடித்து வாழ்ந்தோமேயானால் அல்லாஹ்வுடைய பிரியத்திற்குரியவர்களாகவும் நாளை மறுமையில உயரிய சொர்க்கத்திலே சிறந்த அந்தஸ்தை பெறக்கூடியவர்களாகவும் வாய்ப்பை பெறுவோம். புகாரில வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் இந்த மனித படைப்புகளை எல்லாம் படைத்து முடித்தவுடனே அல்லாஹ்வுடைய அர்ஷினுடைய கால்களை பிடித்து கொண்டு உறவானது சொன்னது, என்னுடைய ரப்பே, இந்த மனிதர்கள் உறவை துண்டித்து விடுவதிலிருந்து நான் உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன் என்று உறவு அல்லாஹ்விடத்திலே மன்றாடியது. அப்ப அல்லாஹ் சொன்னா, யார் உன்னை பேணி வாழ்கிறார்களோ அவர்களோடு நானும் பேணி வாழ்வேன், யார் உன்னை துண்டித்து விடுகிறார்களோ நானும் அவருடைய உறவை துண்டித்து விடுவேன், இது உனக்கு போதுமானது இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்ப உறவு சொன்னது, ஆம் அல்லாஹ், எனக்கு இது போதுமானது அப்படின்னு அந்த உறவு அல்லாஹ்விடத்துல சொன்னதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி, கூடுதலாக அல்லாஹ்வுடைய வேதத்திலே வரக்கூடிய 47வது அத்தியாயத்தின் 22வது வசனத்தை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள். அதுல அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்கள் உறவை துண்டித்து விடாதீர்கள் என்ற அந்த எச்சரிக்கையோடு சொல்லக்கூடிய அந்த வசனத்தையும் சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இதை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள்ங்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய அந்த உறவை துண்டித்து விடக்கூடிய ஒரு விஷயம் என்றால் உறவை துண்டித்து விடுவது. அப்படிப்பட்ட மேன்மையான அந்த உறவில முதன்மையானதாக இருக்கக்கூடிய ஒரு உறவு என்றால், ஒரு முஸ்லிமான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அவனுடைய பெற்றோர்களை உடைய உறவை விட முதன்மையான உறவு வேற இல்லை. எந்த மனித படைப்பா இருக்கட்டும், அவர்களுடைய அந்த இரத்த பந்தங்களிலே, சொந்தங்களிலே, உறவுகளிலே ஒரு முதன்மையான உறவென்றால் அந்த மனித உயிரை சிரமத்தோடு சுமந்த, சிரமத்தோடு வளர்த்த அவளது தாயும் கடுமையான சிரமத்திற்கு மத்தியிலே தன்னுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்று அக்கறை எடுக்கிறாரே, அந்த தந்தையுடைய உறவாகி அந்த பெற்றோருடைய உறவு தான். அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான உறவாகிய இந்த பெற்றோர்களுடைய உறவை குறித்து இந்த மார்க்கம் எந்த அளவு நமக்கு வலியுறுத்தி சொல்லுகின்றது. அப்படிப்பட்ட மார்க்கத்திலே இருக்கக்கூடிய நாம் நாளை மறுமையிலே சொர்க்கம் சென்று விட வேண்டும் என்று எத்தனையோ நல்ல அமல்களை செய்யக்கூடிய நாம் இந்த உறவுகளை பேணுவதிலே, இந்த பெற்றோரிடத்திலே மார்க்கம் எப்படி உறவாட சொல்லுகின்றதோ அந்த முறையிலே உறவாடி அவருடைய அன்பை பெறுகிறோமா என்று பார்த்தால், இந்த சமூகத்திலே பெரும்பான்மையான மக்கள் அதிலே பெரிய ஒரு அநீதி இழைக்கக்கூடியவர்களாக, தவறிழைக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் வேணா தன்னுடைய பெற்றோரை பேணுவதிலே அல்லாஹ்வுக்கு பயந்து பேணுறாங்க. ஆனால் பெரும்பகுதி ஆண்கள் பெண்கள் தன்னுடைய பெற்றோரை மதிப்பதிலே பெரும் தவறிழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு அநீதி. நாளை மறுமையிலே மனிதர்களுக்கு பெரிய கைச்சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். ஒரு மார்க்க அறிவே இல்லாதவர்கள், எந்த அச்சமும் இல்லாதவங்க, தன் மனம் போன போக்கில வாழக்கூடிய அப்படிப்பட்ட ஆணுக்கு பெண்ணுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, வாழ்ற வரைக்கும் வாழ்ந்துட்டு போவோம் என்ற ஒரு கருத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பான். ஆனால் இன்று பெரிய மனசுக்கு வேதனை அளிக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, மார்க்கம் தெரிந்தவர்கள், 5 வேளை தொழுறவங்க, ஹஜ் உம்ராலாம் முடிச்சவங்க, சுன்னத்தான முறையில அந்த தாடியெல்லாம் வச்சு பேணக்கூடிய மக்கள் கூட
அல்லாஹ் ரசூல் இப்படியெல்லாம் வாய்கிலேயே பேசக்கூடிய மக்கள் கூட, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனால் பல இடங்களிலே ஏகத்துவவாதிகள்னா ஒரு தனிச்சு தன்னை அடையாளப்படுத்திக் கொள்வோம் தானே. நாங்க குர்ஆன் ஹதீஸை தவிர எதையும் பின்பற்ற மாட்டோம், நாங்கள் பரிசுத்தவான்கள், இப்படிதானே இன்னைக்கு இருக்குது. உலகத்தினுடைய நடப்பு அப்படிதான் இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட மக்கள் கூட இந்த தாய் தந்தை பேணுவதில் தவறளிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறாங்கன்னா, இந்த உறவை அவர்கள் என்ன உறவாக நினைக்கிறார்கள்? ஏதோ நம்மளை பெற்று எடுத்துட்டாங்க, நம்மளை ஒரு ஆளாக்கிட்டாங்க, உலக அறிவை கொடுத்துட்டாங்க, போதும் அத்தோட அந்த உறவை துண்டிச்சிருவோம், அப்படிப்பட்ட நிலைதான் இன்று பெரும்பாலான பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஆனால் அல்லாஹ் அப்படிப்பட்ட உறவாக அந்த உறவை நினைக்க சொல்லல. அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வகலையா ரப்புக அல்லா தகுபுது இல்லா ஐயாஹு, என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், உங்களுடைய பெற்றோருக்கு நன்மை செய்யுங்கள் என்று மனிதர்களுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேங்கிறான். அல்லாஹ் எப்படி வார்த்தையை சொல்றான், என்னை தவிர யாரையும் வணங்காதீர்கள், இன்சான வாலித இஹ்சான், உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் நன்மை புரியுங்கள் என்று கட்டளையிட்டு இருக்கிறாங்க. கட்டளை என்றால் அதுக்கு அடிபணிஞ்சு ஆகணும், கட்டுப்பட்டு ஆகணும். அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தைகள் சில இடங்கள்ல கடுமையாக சொல்லுவான், இதனை செய்தே ஆகணுங்கிற மாதிரி. அல்லாஹ்வுடைய வார்த்தை சொல்லுது, மனிதனுக்கு நான் கட்டளையிட்டு இருக்கிறேன், உன்னுடைய பெற்றோருக்கு நீ நன்மை செய்யு. அப்ப அந்த பெற்றோருக்கு நம்ம நன்மை செய்வது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றால், அந்த பெற்றோரை எந்த மாதிரி முறையில நம்ம பேணணும்? பல பயான்கள்ல கேட்கிறோம், பெற்றோர்களை பேணணும், பெற்றோர்களுக்கு நம்ம பணிவிட செய்யணும், பல பயான்களை கேட்கிறோம். ஆனால் அவரவர் தன்னுடைய நிலையை வைத்துதான் பெற்றோர்களை பார்க்கிறாங்க, தன்னுடைய நிலையிலிருந்து தான் பெற்றோர்களை உணர்றாங்க, தன்னுடைய வேலை பளுவை வச்சுதான் பெற்றோர்களை பராமரிக்கிறத ஒப்பிட்டு பார்க்கிறாங்க. ஆனால் அப்படி அல்லாஹ் அப்படி ஒப்பிட்டு பார்க்க சொல்லல. உங்களுக்கு 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், 1000 நெருக்கடிகள் இருக்கலாம், அதற்காக உங்களுடைய பெற்றோர்களை பார்ப்பதை விட்டு நீங்கள் தூர சென்று விட முடியாது. ஏன்? அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான், வவஸ்ஸைனல் இன்சான வாலிதைஹி இஹ்சான், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோரை குறித்து வசியத்து செஞ்சிருக்கிறோம், அவங்களுக்கு நன்மை புரிய சொல்லி வசியத்து செஞ்சிருக்கிறோம். வஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், அவருடைய தாய் அவனை கஷ்டத்தோடு சுமந்திருக்கிறாள். வவலத்துஹு குர்ஹன், கஷ்டத்தோடு பெற்றெடுத்திருக்கிறாள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல, மனுஷனுக்கு பெற்றோரை குறித்து வசியத்து செஞ்சிருக்கிறோம், நன்மை செய்யுமாறு உபதேசம் செஞ்சிருக்கிறோம். ஏன் தெரியுமா? ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன், அவருடைய தாய் மிக சிரமத்தோடு அவனை சுமந்தாள். வவலத்துஹு குர்ஹன், மிக சிரமத்தோடு ஈன்றெடுத்தாள். அல்லாஹ் வேற கண்டிஷன் எல்லாம் சொல்லல, வேற விஷயம் எல்லாம் சொல்லல. உன்னை சிரமத்தோடு சுமந்திருக்காப்பா, உன்னை சிரமத்தோடு ஈன்றெடுத்திருக்கிறாள், இதற்காக அவளுக்கு நன்மை செய்யு, அந்த ஒரு விஷயத்துக்காக நன்மை செய்யு. இன்னும் எந்த அளவு பெற்றோர்களை கண்ணியப்படுத்துது? இந்த மார்க்கம் கண்ணியப்படுத்துவதை போல மற்ற எந்த ஒரு சித்தாந்தங்களும் பெற்றோர்களை கண்ணியப்படுத்துறது இல்ல. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு சமயம் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு செல்லக்கூடிய அந்த சாலையில சென்று கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கிராமவாசி போயிட்டு இருக்கிறாங்க. அப்ப உடனே அந்த கிராமவாசியை தன்னுடைய வாகனத்துல ஏற்றி உட்கார வச்சுக்கிறார். உட்கார வச்சுட்டு தன்னுடைய தலப்பாகையை கழட்டி அவருக்கு அணிய வைக்கிறார். அப்போ கூட உள்ள சஹாபுகள் கேட்கிறாங்க, அப்துல்லாவே, இவங்க கிராமவாசிங்க, இவங்களுக்கு அந்த அளவு பெரிய முக்கியத்துவம் இல்ல, இவர்களுக்கு நீங்க இந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்க தேவையில்லையே, வாகனத்துல உட்கார வச்சு உங்களுடைய தலப்பாகையெல்லாம் தூக்கி வச்சு அவர்களை கண்ணியப்படுத்துறீங்களே. அப்ப அப்துல்லா இப்னு ரலியல்லாஹு சொல்றாங்க, இவர் என்னுடைய தந்தை உமர் பின் கத்தாப் இருக்கிறாங்கல்ல, இவருடைய தந்தையும் என்னுடைய தந்தைக்கு மிக அன்புக்குரியவராக இருந்தாங்க. யாரு? அந்த கிராமவாசியுடைய தந்தை உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்கல்ல, அவருக்கு மிக அன்புக்குரியவரா இருந்தாங்களாம். அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. அதை சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மகன் ஒரு மகன் இருக்கிறாங்கல்ல, தனையன் இருக்கிறாங்கல்ல, அவருடைய தந்தைக்கு செய்யக்கூடிய கண்ணியம் என்ன தெரியுமா? அவருடைய தந்தை யாரோடு அன்புக்குரியவராக இருந்தார்களோ
அவரை கண்ணியப்படுத்துவதிலே, அவரோடு அன்பு பாராட்டுவதிலே யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள்ங்கிறாங்க. அப்போ ஒரு தந்தை தன்னுடைய பெற்றோர் அவருடைய நண்பர்களை கண்ணியப்படுத்தணும், அவருடைய இரத்த பந்தத்தை கண்ணியப்படுத்தணும். யாரெல்லாம் அவருக்கு அன்புக்குரியவர்களாக அன்பு பாராட்டக்கூடிய இடத்துல இருக்கிறார்களோ அவரை நாம கண்ணியப்படுத்தணும், அன்பு பாராட்டணும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா, அப்ப அந்த பெற்றோருடைய கண்ணியம் எப்படிப்பட்ட கண்ணியம் அந்த மார்க்கத்தில் இருக்குது. ஆனால் நம்முடைய சமூகத்துடைய நிலை இன்னைக்கு என்ன? பெற்றோர்களை கண்ணியப்படுத்தலன்னா அவருடைய அன்புக்குரியவரை நம்ம எங்க கண்ணியப்படுத்த போறோம்? அவருடைய உறவுகளை எங்க கண்ணியப்படுத்த போறோம்? அவருடைய நண்பர்களை எங்க கண்ணியப்படுத்த போறோம்? அப்ப மார்க்கத்தை பின்பற்றுகிறோம் என்றால் அல்லாஹ்வும் அவருடைய தூதர் மட்டும்தான் மார்க்கம், இதுதான் இந்த அடிப்படை என்று பின்பற்றக்கூடிய நாம் ஒவ்வொன்றையும் பின்பற்றணும். அப்பதான் நல்ல முஸ்லீமா இருப்போம். நாளை மறுமையிலே சொர்க்கம் பெற வேண்டும் என்றால் இதையெல்லாம் சரியா ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் பின்பற்றணும். 5 வேளை தொழுதுட்டோம், ரமலான்ல நோன்பு வச்சுட்டோம், பொருளாதாரத்தை கொண்டு ஹஜ்ஜுக்கு போயிட்டோம், தர்மம் பண்ணிட்டோம், எல்லாம் சரிதான். பெற்றோர்களை பேணுவதிலே தவறிழைத்து விட்டால் நாளைக்கு அல்லாஹ்ட்ட பெரிய ஒரு குற்றமா நிக்குமே. எந்த அளவு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், அவருடைய மூக்கு மண்ணை கவட்டும், ரஹீம் அன்ஃபு சும்மா ரஹீம் அன்ஃபு ரஹீம் அன்ஃபுங்கிறாங்க. அப்ப சஹாபாக்கள் கேட்கிறாங்க, ஃபீலையா ரசூலுல்லாஹ், யார் அது? யாருடைய மூக்கு மண்ணை கவட்டும்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, முதுமையான நிலையில வயதான தந்தையோ இல்லை தாயோ யாரையாவது பெற்றுக்கொண்டு அந்த முதுமையான நேரத்தில் அவர்களுக்கு பணிவிடை செய்வதின் மூலமாக யார் சொர்க்கத்தை பெறவில்லையோ அவர்களுடைய மூக்கு மண்ணை கவட்டும்னு சபிக்கக்கூடிய வகையில சபிச்சாங்கன்னா நாம சிந்திச்சு பார்க்கணும்ல. இன்னைக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பு, அது சொர்க்கத்திற்குரிய வாய்ப்பு. இன்னைக்கு சொர்க்கத்துக்காக எதுக்கோ நம்ம போட்டி போடுறோம். வீட்டில் இருக்கிற பெற்றோர்களை பேணாம விட்டுட்டு சொர்க்கத்துக்கு போட்டி போட்டா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இந்த சமூகத்து நிலை எப்படிதான் இருக்குது. இன்னைக்கு சமூகத்துல எதையெல்லாம் இந்த சமூகத்துல இல்லாத பழக்கம் என்று ஒரு காலத்துல பேசணுமோ அதெல்லாம் இந்த சமூகத்துல இன்னைக்கு வளர்ந்துட்டே வருது. முஸ்லிம்களிடத்துல சில பழக்கங்களை சொல்லுவாங்க, இதெல்லாம் இருக்கவே இருக்காது. வட்டி ஹராமு, இவங்கெல்லாம் தொடவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு வளர்ந்துட்டே வருது வட்டி. முஸ்லிம்களிடத்துல வட்டி அதிகரிச்சுட்டே வருது, தற்கொலை அதிகரிச்சுட்டே வருது, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தற்கொலை பண்றான். அதை போலவே முதியோர் இல்லங்கள் ஒரு நேரத்துல மாற்று மத நண்பர்கள் முதியோர் இல்லம் நடத்திட்டு வந்தாங்க, கிறிஸ்தவர்கள் இந்து மக்கள் நடத்திட்டு வந்தாங்க. இன்னைக்கு முஸ்லிம்களிடத்துல முதியோர் இல்லம் அதிகரிக்குது. என்ன காரணம்? ஒரு நேரத்துல கிறிஸ்தவர்கள் அவருடைய தாவாவை அடிப்படையாக வைத்து இந்த முதியோர் இல்லங்களை நடத்தினாங்க. இன்னைக்கு இஸ்லாமிய இயக்கங்கள், இஸ்லாமிய செல்வந்தர்கள் அங்கங்கே ஒரு ஊருக்கு ஒரு முதியோர் இல்லம் திறக்கக்கூடிய நிலை இப்ப பாக்குறோமே. என்ன காரணம்? பெற்றோரை வச்சு பேண முடியல, வீட்டுல வச்சு பராமரிக்க முடியல, அவங்களுக்கு சரியா நம்மளால கண்ணியம் கொடுக்க முடியல. அவங்க இருந்தா இடைஞ்சலா இருக்குது, வீட்டுல இடம் இல்ல. நல்ல ஜடகாத்திரமான மகன் கேட்கிறாரு, எங்கேயாவது இல்ல இருக்குமாப்பா ஜமாத்துல? ஏங்க இல்ல, அப்படியே மெண்டு முழுங்கி ஒருத்தரை சேர்க்கணும். கடைசியில யார் பார்த்தா தன்னுடைய பெத்த தந்தை, பெற்றெடுத்த தாய். எவ்வளவு மனசுக்கு வேதனையா இருக்கும். காரணம் என்ன? இல்ல வீட்டுல மனைவிக்கு ஒத்து வரல, பிள்ளைங்களை வச்சுட்டு வேற கஷ்டப்படுறோமா, இடம் இல்ல. சொல்லக்கூடிய வார்த்தைகள் அல்லாஹ் சொல்றான். அந்த தாயை குறிக்கும் போது அந்த முதுமையான நேரத்தில தாயோ தந்தையோ இருவரில் ஒருவரோ உன்னோடு அமைந்து விட்டால் அவர்களை நோக்கி உஃப் என்று கூட சொல்லாத, சீன்னு கூட சொல்லாத. அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, முதுமை அடைந்து விட்டால் அந்த வயோதிக நேரத்தில் அவருடைய சில குணங்கள் மாறும், பேச்சுக்கள் மாறும், இயல்பு. அல்லாஹ் சொல்றான், நீ சீன்னு கூட சொல்லிடாத. ஏன் சொல்றான்? அல்லாஹ் சொல்லும்போது வயதான நிலையில சொல்றான். ஏன் குறிப்பிட்டு வயதான நிலையை சொல்றான்? வயதான நிலையில தாயோ தந்தையோ உம்மோடு அமைந்து விட்டால், ஒருவரோ இருவரோ அமைந்து விட்டால் அவரை நோக்கி உஃப் என்று கூட சீன்னு கூட சொல்லிடாத. ஏன்? வயதாயிட்டா கொஞ்சம் புத்தி மாறும், சிடும்பாங்க, தொட்டதுக்கெல்லாம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க, பிள்ளைகளை திட்டத்தான் செய்வாங்க, நம்மோடு சில வார்த்தைகளை கடுமையா உடத்தான் செய்வாங்க. ஏன்? புத்தி மாற்றம். அல்லாஹ் சொல்றா, சீன்னு கூட சொல்லிடாத. ஆனா இன்னைக்கு இந்த இல்லங்களை தேடக்கூடியவர்களுடைய காரணங்கள் என்ன? வீட்டுல இருந்தா மனைவியோட ஒத்து போக மாட்டேங்குது,
மனைவி நம்ம அமானிதம் தான். ஆனா அல்லாஹ் சொல்லக்கூடிய இந்த பெற்றோர் என்ற அமானிதம், பெற்றோருடைய வளர்ப்பு கஷ்டம், அல்லாஹ் சொல்றான்ல, சிரமத்தோடு சுமந்தா, சிரமத்தோடு பெற்றெடுத்தால். சில குடும்பங்கள்ல 4 புள்ள 5 புள்ள இருக்கும், சில குடும்பங்கள்ல 2 3 இருக்கும். ஆனால் வீடு பெருசோ சிறுசோ, அந்த தாயும் தந்தையும் என்னைக்காவது தன்னுடைய பிள்ளைகளை வீட்டுல இடம் பத்தலன்னு சொல்லி எங்கேயாவது பிள்ளைய தூக்கி கொடுத்துருவோம் எந்த பெற்றோராவது நினைச்சிருக்கிறாங்களா? வீடு சிறுசுதான், பிள்ளைங்க தூங்க இடம் இருக்காது, தனக்கும் இடம் இருக்காது. பிள்ளைகளை உள்ள தூங்க போட்டு எத்தனையோ தந்தைகள் வெளியே தூங்குவாங்க, பள்ளிகள்ல போய் தூங்குவாங்க. பார்த்திருக்கிறீங்களா? ஏன்? வீட்டுல இடம் பத்தல. ஆனால் இன்னைக்கு ஒரு பெட்ட ஒரு தாயை வைக்க இடம் இல்ல, வீட்டுல இடம் பத்தலவா, என் மனைவி மக்களுக்கு இடம் பத்தலவா, இல்லங்கள்ல போய் சேர்க்கிறோமே. எந்த தாயாவது தந்தையாவது என்னுடைய புள்ள வீட்டுல இடங்களா இருக்குது, 3 புள்ள 4 புள்ள, 4 புள்ளை வைக்க இடம் இல்ல, ஒரு புள்ளை எங்கிட்ட கொடுத்துருவோம், ஒரு புள்ளை எங்க மதரசால சேர்த்துருவோம், இப்படி முடிவெடுத்திருக்கிறார்களா? சாப்பாடு போட முடியல, சம்பாதிக்க முடியல, 4 பிள்ளைங்க சாப்பாடு கொடுக்க முடியல, சாப்பாட்டுக்கு போய் சேர்த்து விட்டுருவோம், இப்படி முடிவெடுத்திருக்கிறார்களா? ஆனால் இன்னைக்கு சமூகத்துல ஒரு புள்ள அப்படி முடிவெடுக்குது, வீட்டுல இடம் பத்தல பாய். என்ன அர்ப்பணிப்பு, என்ன நன்றி கட்டத்தனம். அந்த பெற்றோர் அன்னைக்கு முடிவெடுத்திருந்தா நீ இன்னைக்கு ஒரு பெரிய ஆளா இருப்பியா? சிந்திக்கணும்ல. இன்னைக்கு சமூகத்தில் அதிகரிச்சுட்டு வருது முதியோர் இல்லங்கள். முஸ்லிம் சமூகத்துல ரொம்ப மனசு வேதனை. சமீபத்துல நம்ம பள்ளி வசூலுக்காக ஒரு ஊருக்கு சென்றிருந்தோம். நெருங்கிற நண்பருடைய உறவினர் அழைக்கிறாரு, மௌத்துக்கு போயிட்டு வந்துருவோம், உறவினர் ஒருத்தவங்க இறந்துட்டாங்க. போனா ஒரு பள்ளியுடைய காம்பவுண்டுக்கு தான் போறோம். இந்த ஜனதா கொண்டு வராங்க, கொண்டு வந்து ஆம்புலன்ஸ்ல நிப்பாட்டினாங்க, ஆம்புலன்ஸ்ல தீதார் காட்டினாங்க, ஆம்புலன்ஸ் புறப்பட்டு போயிருச்சு. என்னடா விசாரிச்சா, அந்த இறந்த தாய் இருக்கிறாங்கல்ல, அந்த தாயுடைய மகன் தான் கோடி கணக்கில் செலவு பண்ணி ஒரு பள்ளி கட்டினாங்க, அந்த பள்ளியுடைய ஒரு நிர்வாகி. ஆனால் அந்த தாய் எங்க இருந்து வந்துச்சு தெரியுமா? ஆம்புலன்ஸ் ஒரு மாற்று மத சமூகம் நடத்தக்கூடிய ஒரு அனாதை இல்லம் முதியோர் இல்லத்துல இருந்து வருது அந்த ஆம்புலன்ஸ். தீதாருக்காக கொண்டாந்து பள்ளியில நிப்பாட்டினாங்க. மீண்டும் அவருடைய அந்த சொந்த ஊருக்கு அந்த தாயோட அந்த மகன் மட்டும் தான் போறாங்க. மருமகள்லாம் அங்கேதான் நிக்கிறாங்க. தீதாரை பார்த்து வந்துட்டாங்க. அந்த மகன் மட்டும் தன்னுடைய தாயோட ஆம்புலன்ஸ்ல உட்காந்து கொண்டு போறாங்க. என்ன வேதனைன்னா, ஒரு தாயை வைத்து பார்க்க கூட அந்த மகனுக்கு முடியவில்லை என்றால் கேட்டா மருமகளுக்கு ஆவல. 2 பேருக்கும் முட்டிக்குது, நிம்மதி இல்லாம இருக்குது, பராமரிக்க முடியல. அல்ல அந்தஸ்தையும் கொடுத்திருக்கிறான். ஆனால் தாயை எங்கோ ஒரு அனாதை இல்லத்துல விட்டுட்டு இறந்த பிறகு கூட போய் அடக்கம் செய்யக்கூட அந்த மருமகளுக்கு மனசு வரலன்னா என்ன உறவை பேணி நாளைக்கு என்ன மறுமையில என்னத்தை கூலி வாங்கிட போறோம் இல்லாட்ட? இது இந்த சமூகத்துக்கான இழிநிலை இல்லையா? சிந்திக்கிறோமா? எவ்வளவு அல்லாஹ் சொல்றானே, பேணி பராமரி, உன்னுடைய பெற்றோரை பராமரி. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு கனவில சொர்க்கம் காட்டப்பட்டது. அந்த சொர்க்கத்தில ஒருத்தர் குர்ஆனை ஓதிட்டு இருந்தாங்க. அந்த குரலை கேட்டேன். நான் என்னை அழைத்து சென்ற அந்த வானவர் இடத்துல கேட்கிறேன், யார் அது குர்ஆனை ஓதுறாங்க? அப்ப அந்த வானவர் சொன்னார், இவர்தான் நூமான் பின் பஷீர். சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மக்களிலேயேன்னா ஒட்டுமொத்த சமூகத்திலே தான் அர்த்தம். மக்களிலேயே தன்னுடைய தாய்க்கு இவரை போல யாருமே பணிவிடை செய்ததில்லை. அதற்காக அல்லாஹ் கொடுத்த கண்ணியம், அவர் குர்ஆனை சொர்க்கத்துல ஓதிட்டு இருக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்திருக்கிறான்னா, அந்த தாய்ங்கிற உறவை பேணுறதுல, அந்த தந்தைங்கிற உறவை பேணுறதுல எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்குது. சொர்க்கம் வேணும், அதற்கான வழிமுறை இல்லைன்னா, ஒரு நோய்வினை வந்துட்டா, பெற்றோருக்கு நோய் வந்துட்டா, தந்தைக்கு நோய் வந்துட்டா, அவரை வச்சு பராமரிக்க எத்தனை பிள்ளைகள் தயாரா இருக்கிறோம்? சிந்திச்சிருக்கிறோமா? நோய் வந்துட்டா எங்கேயாவது ஒரு ஆளை வச்சு பார்க்கிறோம், இல்ல எங்கேயாவது சேர்த்து விட்டு மாசம் 15,000 ரூபாய் 10,000 ரூபாய் கொடுத்துடுறோம், பார்த்துக்கோங்கன்னு சேர்த்து விடுறோம். ஏன்? நோய் வந்துருச்சு. வயதான ஒரு நோய் வரும்ல, ஏதாவது ஒரு நோய் வரும், இல்ல படுத்துட்டே இருந்தா முதுகுல எல்லாம் புண்ணு வரும், சலம் வந்துடும், சில இயற்கை தேவைகளை செய்ய முடியாது, வயசாயிருச்சு. இது மாதிரி கட்டங்கள்ல
பெற்றெடுத்த பிள்ளைகளால் அந்த பெற்றோர்களை பேண முடியல, அதுக்கு ஒரு ஆள் வைக்கிறாங்க, அதுக்கு ஒரு ஹோம்ல சேர்க்கிறாங்க. ஆனால் இவர்கள் சேர்க்கிறாங்களே ஹோமு, இவர்கள் கொடுக்கிற பணத்துக்காக அவன் சகித்து கொண்டு அதை செய்கிறானே. நீங்க கொடுக்கிற ஒரு 15 ரூபா, நீங்க கொடுக்கிற ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக உங்களுடைய பெற்றோர்களுடைய மலஜலங்களை அவன் சுத்தம் செய்யறான், உங்களுடைய பெற்றோர்களை பேணி புண்களுக்கு அவன் மருந்து போடுறான். ஆனால் உங்களை ஈன்றெடுத்த தாய், பட்டினி கிடந்து உங்களை வளர்த்த தாய், உங்களுக்காக கஷ்டப்பட்டு பிற இடத்துல கடன் வாங்கி படிக்க வச்ச ஒரு தந்தை, எத்தனையோ கடைகள்ல தங்களுடைய குடும்பத்திற்காக பெற்றோர்கள் அப்படி கூலி வேலை பார்க்கறாங்க. பார்த்தவங்களுக்கு தெரியும். பல பேர் பிள்ளைகள் தங்களுடைய பெற்றோரோட நிலையை பார்க்கறதுல வெளியில தந்தை எங்க வேலை செய்யறாரு, வேலை செய்யறதுக்காக எந்தெந்த இடத்துல அவமானப்படுறாரு. ஒரு டீ கடையில கிளாஸ கழுவுனா 10 பேர்த்திட்ட திட்டு வாங்கணும். ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு தந்தையும் கஷ்டப்பட்டு மகனுக்காக கடன் வாங்குறார், மகனை வளர்க்கிறதுக்காக கஷ்டப்படுறார். ஆனால் அந்த பிள்ளை அதையெல்லாம் சகித்து கொண்டு பெற்றோரை பேணுவதற்கு மனசு இல்லாம எங்கேயோ ஒரு 10 ரூபா கொடுத்துட்டோம், எங்கேயோ ஒரு 15 ரூபா கொடுத்துட்டோம், அவங்க பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் நான் கொடுத்துட்றேன், அதான் அவங்க விரும்புறாங்க. யாரோ ஒரு 3வது மனுஷன் நீங்க கொடுக்குற பணத்துக்காக சகித்து கொண்டு அவருடைய மலத்தை சுத்தம் செய்யறாங்க, அவர்களுக்கு டயப்பர் போட்டு விடுறாங்க, புண்ணை தொடச்சி சீலை துடைக்கிறாங்கன்னா, எனக்காக சிரமப்பட்ட என் தாய்க்காக, என்னுடைய தந்தைக்காக இவர்களை பராமரித்ததின் காரணமாக அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை தரங்கிறானே, அந்த சொர்க்கத்திற்காக என்னால் அந்த வாழையை சகிக்கவில்லை என்றால், அதை சகித்துக் கொண்டு அவர்களை பேணுவதற்கு என்னுடைய மனசு வரவில்லை என்றால், நான் என்ன அவர்களுக்கு பிள்ளையா இருந்து என்ன துரதிஷ்டம் அது. ரசூலுல்லாஹ் அதனால சொல்றாங்க, வயதான காலத்திலே ஒருவரோ இருவரோ அடைந்து அவர்களை பேணுவதின் மூலமாக ஒருத்தர் சொர்க்கம் பெறலன்னா அவன் நாசமா போட்டுனாங்களே. ஏன் யோசிக்கணும். யாரோ ஒரு 3வது மனுஷன் சகிச்சுக்கிறானே, நான் சகிக்க மாட்டேனா? எனக்காக என் தாய் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, என் தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அதற்கு முன்பாக என்னுடைய அந்த வாட பெருசு இல்லை, நான் சகிச்சுக்கிட்டு என் தாயை சுத்தம் பண்றேன், நான் சகிச்சுக்கிட்டு என்னுடைய தந்தையை பராமரிக்கிறேன். வரணும் சொர்க்கத்துக்கு ஆசைப்படக்கூடிய இந்த உம்மத்து, அதற்காக ஹஜ்ஜுக்கு போறோம், எல்லாம் பண்றோம், கையில உள்ளதை விட்டுருவோமே, கையில வெண்ணெயை வச்சுட்டு எதுக்கும் அலையிறதா சொல்லுவாங்களே. பெற்றோரை பேணவில்லை என்றால் நம்ம என்ன வணக்க வழிபாடுகள் செய்தாலும், என்ன தான தர்மங்களை செய்தாலும் நாளை எல்லாவிடத்திலே அதற்கான கூலி என்பது பூஜ்யமாகி போய்விடும். அதுல கண்ணுங்கருத்துமாக இருந்து மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய நாம் இந்த பெற்றோர் விஷயத்துல கண்ணுங்கருத்துமாக இருந்து இன்னைக்கு மார்க்கத்தை சொல்லக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்த இழிநிலை இருக்கிறதுனால நமக்கு வேதனையா இருக்குது, தௌஹீத்வாதிகள்கிட்ட இருக்குது. அந்த நிலையை மாற்றிக்கொண்டு அல்லாஹ்வுடைய நேசத்திற்குரியவர்களாக பெற்றோரை பேணி அதன் மூலமாக சொர்க்கம் பெறக்கூடிய நன்மக்களாக ஆக வேண்டும் கூறிக்கொண்டே முடித்துக் கொள்கிறேன்.